வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவியேற்ற பின் உக்ரைன் போரில் எப்படியான மாற்றங்கள் வருமோ என்ற ஊகங்கள் உள்ள நிலையில் அவர் பதவியேற்புக்கு முன் ரஷ்யா, உக்ரைன் இருதரப்புமே தாக்குதல்களை முழு வேகத்தில் முடுக்கிவிட்டுள்ளன. உக்ரைனின் ஜிஜுவார் உளவுத்துறையின் கூற்றுப்படி உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் ஸ்னைப்பர்கள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் பதுங்கியிருந்து போக்ரோவ்ஸ் நகருக்கு அருகில் இயங்கும் ரஷ்ய துருப்புக்களின் குழுக்களை இலக்கு வைத்து சுடுகின்றனர். ஸ்னைப்பர்கள் என்பது தொலைதூரத்தில் மறைந்திருந்து ஸ்னைப்பர் துப்பாக்கியில் உள்ள டெலிஸ்கோப்களால் ஒற்றை இலக்குகளை பார்த்து குறி தவறாமல் சுடுவது. ரஷ்ய ராணுவத்தின் முன்வரிசை தனிநபர்களை தொலைவில் இருந்து சுடுவதால் முன்னகர முயலும் படைகளிடையே பீதி ஏற்படும். படையின் முன்னகர்வை தடுப்பதற்கான ராணுவ உக்திகளில் இதுவும் ஒன்று. மாஸ்கோ ராணுவம் போக்ரோவ்ஸ் நகரை நோக்கி நகர்வதற்கு பல மாதங்களாக போராடி வருகிறது. உக்ரைன் ராணுவம் அடிக்கடி ரஷ்ய ராணுவத்தின் முன்வரிசையில் கடுமையான தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் ரஷ்ய படையின் முன்னகர்வுகளை தடுக்கிறது. அதில் தான் இப்போது உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை ஸ்னைப்பர்களை இறக்கியுள்ளது. ரஷ்யா நீண்ட காலமாக முழுமையாக கைப்பற்ற விரும்பிய டொனட்ஸ்க் பிராந்தியத்தின் மேற்கு விளிம்புக்கு அருகில் உள்ள நகரம் இது. இன்னமும் உக்ரைனிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த தளவாட மையம் கிழக்கில் உக்ரைனிய பாதுகாப்புக்கு முக்கியமானது. அத்துடன் பிற முக்கியமான தற்காப்பு நகரங்களுடன் இணைக்கப்பட்ட கோட்டை என்று குறிப்பிடப்படுகிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கடந்த சில மாதங்களில் குறைந்தபட்சம் 5 தடவைகள் மாஸ்கோ ராணுவம் போக்ரோவ்ஸ் நகரை கைப்பற்றி விட்டது என்று அறிவித்தது. ரஷ்ய ராணுவம் ஒரே நகரை எத்தனை தடவைகள் கைப்பற்றுகிறது என்று ரஷ்ய டெலிகிராம் சேனல்களை கேள்வி எழுப்புகின்றன. மேற்கத்திய ஆய்வாளர்கள் மற்றும் பிரபலமான உக்ரைனிய போர் கண்காணிப்பு வலைப்பதிவு டீப் ஸ்டேட் ரஷ்ய ராணுவம் நகரத்துக்குள் போர் புரியவில்லை. பல மாத முயற்சியின் பின் இப்போது தெற்கே போக்ரோவ்ஸை சுற்றி கொண்டு உக்ரைனின் டினிப்ரோ பெட்ரோபோக்ஸ் பிராந்தியத்தின் எல்லையை நோக்கி நகர முயற்சிக்கின்றது. உக்ரைனின் ஜிஜுவார் உளவுத்துறை இப்போது ஒரு காணொலியை பகிர்ந்துள்ளது. போக்ரோவ்ஸை சுற்றியுள்ள பகுதியில் ரஷ்ய துருப்புக்கள் குழுவை குறிவைத்து சிறப்பு படைகளின் ஸ்னைப்பர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதை காட்டியது. இது பதுங்கியிருந்து நடத்தப்பட்ட வெற்றிகரமான தாக்குதல் என்று ஜிஜுவார் கூறியது. உக்ரைனிய படைகள் பல ரஷ்ய துருப்புக்களை துப்பாக்கி தாக்குவதற்கு முன்பு கண்காணிப்பதை காணொலியில் இரவு நேர கருவிகளால் படமாக்கப்பட்ட காட்சிகள் காட்டுகின்றன. உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்ய படையெடுப்பாளர்களை அழித்து அவர்களின் தளவாட வழிகளை துண்டிப்பதை நோக்கமாக கொண்ட தாக்குதல்கள் இவை என்று ஜிஜுவார் குறிப்பிடுகிறது. போக்ரோவ்ஸுக்கு தெற்கே உள்ள ஜான்டன் கிராமத்தையும் உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தையும் அதன் படைகள் கைப்பற்றியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. போக்ரோவ்ஸின் தென்மேற்கே ஷெவ்செங்கோவை கைப்பற்றியதாக மாஸ்கோ முதல் நாள் சனிக்கிழமை கூறியது. அந்த இரண்டையும் மறுத்துள்ளது உக்ரைன் ராணுவம். உக்ரைனின் பாதுகாப்பு படைகளின் பொது பணியாளர்களின் செய்தி தொடர்பாளர் இன்று அதிகாலை போக்ரோவ்ஸை சுற்றி 77 ரஷ்ய தாக்குதல்களை முறியடித்ததாக தெரிவித்தார். இந்த மாத இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் வரை இதேபோன்ற நடவடிக்கைகளில் உக்ரைன் தொடர்ந்து ரஷ்ய துருப்புக்களை குறிவைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உக்ரைனுக்குள் நடக்கும் போர் இப்படி இருக்க, மறுபக்கத்தில் ரஷ்யாவுக்குள் நடக்கும் போரில் உக்ரைன் இன்று அதிகாலை ரஷ்யாவின் டாட்டிஸ்தான் பகுதியில் உள்ள டனிகோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல்களை நடத்தியது. உக்ரைனிய அதிகாரி ரஷ்யாவின் மிகப்பெரிய மற்றும் நவீன சுத்திகரிப்பு நிலையங்களில் இதுவும் ஒன்று என்று விவரித்தார். உக்ரைன் எல்லையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல் உக்ரைனின் நீண்ட தூர ஆளற்ற விமான தாக்குதல்களின் மற்றொரு அத்தியாயமாகும். உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை சேதம் பற்றிய விவரங்களை வெளியிடவில்லை. தாக்குதல் இன்று அதிகாலை நடந்ததால் சேத விவரங்கள் டனிகோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எரிந்து முடிந்த பின் தான் தெரிய வரும். இலக்கு பகுதியில் ஏராளமான வெடிப்புகள் பதிவு செய்யப்பட்டன மற்றும் பெரிய அளவான தீ விபத்து ஏற்பட்டது என்று சமூக வலைதள பதிவுகள் காணொலிகளுடன் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை ரஷ்யாவின் டாட்டிஸ்தான் பகுதியில் உள்ள தொழில்துறை வசதி தாக்கப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்துகின்றனர். டனிகோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்ற பெயரை குறிப்பிடுவதை அவர்கள் தவிர்த்து விட்டனர். இது ரஷ்யாவுக்கு உள்ளேயே ரஷ்ய ராணுவ சொத்துக்களுக்கு எதிரான உக்ரைனின் தொடர் தாக்குதல்களின் பகுதியாக வருகிறது. உக்ரைனின் மேற்கத்திய பங்காளிகள் ரஷ்யாவின் ஆழமான இலக்குகள் மீது மேற்கத்திய ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கு விதித்துள்ள தடைக்கு மத்தியில் உக்ரைனின் சொந்த தயாரிப்பு ஆயுதங்களால் மேற்கொள்ளப்பட்டது. தாக்குதலுக்குள்ளான டனிகோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருப்பது இலகுவில் தீப்பிடிக்கப்பட்ட எண்ணெய் என்பதால் தீயை அணைப்பது கிட்டத்தட்ட இயலாத காரியமாக உள்ளது. சில நாட்களாக எரிந்த பின்னரே தீ நீக்கும். தென்கிழக்கில் உள்ள சரடோவ் மற்றும் ஏங்கெல்ஸ் நகரங்களில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மீது கடந்த புதன்கிழமை ஒரே இரவில் நடத்தப்பட்ட பெரிய ஆளற்ற விமான தாக்குதல் காரணமாக எரிபொருள் சேமிப்பு வசதிகள் எரிய தொடங்கியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம்.
உக்ரைன் ஆளற்ற விமான தாக்குதல்களால் எரிய தொடங்கிய எரிபொருள் சேமிப்பு வசதிகள் இன்று திங்கட்கிழமை 6வது நாளாக எரிவதாக பிராந்திய ஆளுநர் கூறியுள்ளார். இந்த எரிபொருள் சேமிப்பு மையம் ரஷ்யாவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கும் வசதி. இன்று திங்கட்கிழமை செய்தியிடல் செயலியான டெலிகிராம் பதிவில் சனரோ பிராந்திய ஆளுநர் ரோமன் புசாரிஜின் 6வது நாளில் புகையின் அளவும் தீயின் பரப்பளவும் குறைந்து வருகிறது என்று தெரிவித்தார். உள் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் எங்கெல்ஸில் உள்ள விமான தளத்திற்காக சுமார் 8 லட்சம் டன் எரிபொருளை சேமித்து வைத்திருந்த டேங்கர் பண்ணை முழுமையாக எரிகிறது என்று தெரிவித்துள்ளன. 1,20,000 கனமீட்டர் டேங்கர்கள் முற்றிலுமாக அழித்ததாக கூறப்பட்டுள்ளது. கூடுதலாக தளத்தில் எரிபொருள் நிரப்பப்படாமல் இருந்த 6 டேங்கர்களும் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தன. ரஷ்ய அவசர சேவைகள் எண்ணெய் மற்றும் எரிபொருள் தீயை அணைக்க தேவையான முக்கியமான நுரை செறிவூட்டலின் பற்றாக்குறையுடன் போராடி வருவதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக எரிபொருள் எரியும் போது தீயை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் தீயணைப்பு துருப்புகளின் நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய விமானப்படையின் எங்கெல்ஸ் 2 விமான தளத்திற்கு எரிபொருளை வழங்கும் ரஷ்ய எண்ணெய் ஆலை இது என்று உக்ரைன் ராணுவம் புதன்கிழமை கூறியது. மாஸ்கோவின் போர் முயற்சிகளை மடக்குவதற்காக உக்ரைன் தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் ஆலைகளை குறிவைத்துள்ளது. எங்கெல்ஸ் 2 விமான தளம் உக்ரைனிய எல்லையில் இருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவுக்குள் ஆழமாக உள்ளது. உக்ரைனிய உளவுத்துறை மற்றும் ஆளற்ற விமான குழுவினரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஆயுதப்படைகளின் பிற கூறுகளின் உதவியோடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உக்ரைன் கூறியது. எண்ணெய் தளங்களை குறிவைப்பது ரஷ்யாவின் நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்களுக்கு கடுமையான தளவாட சிக்கல்களை உருவாக்குகிறது. அதனால் அமைதியான உக்ரைனிய நகரங்கள் மற்றும் பொதுமக்களை தாக்கும் ரஷ்ய திறனை கணிசமாக குறைக்கிறது என்று உக்ரைனிய ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது.